கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். ஓகே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 15வது வார்த்தை. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரோடும் இருந்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்லாம் நம்மை கிருபையாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய மகா பெரிய கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. பாட்டை பார்த்த உடனே எல்லாம் பைபிள் சொல்லி விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த வாசி. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்ப எகிப்து தேசத்துல புறப்பட்ட போது ஆண்டவர் சில அதிசயங்களை தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதிசயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற அன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஒன்றல்ல, 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லணும். எனக்கு இருக்கிற குறுகிய இந்த நேரத்துக்குள்ள நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இதுக்கு முன்ன அவங்க அந்த எகிப்துல வரும்போது அடிமைகளாக வந்தாங்களா? எகிப்துல இருந்து இப்ப அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வராங்க, ரைட்டா? ஆனா எகிப்துக்கு வரும்போது யாரா வந்தாங்க? சுதந்திரமா தானே வந்தாங்க, அடிமையா வந்தாங்க. அப்புறம் எப்படி சுதந்திரவாளியா வந்தவன் அடிமையா வெளியில போறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள வருகிற போது 70 பேர். இந்த 70 பேரும் அந்த எகிப்துக்குள்ள வருகிற போது அடிமைகளாக வரல. 3 விதமான கேட்டகரியில உள்ள வந்தாங்க. 1, சுதந்திரவாளிகளாக உள்ள வந்தார்கள். எதை சுதந்திரிக்கிறவர்களாக? அங்க இருக்கிற கோசேனை சுதந்திரிக்கிறவர்களாக வந்தாங்க. 2வது, சொந்தக்காரர்களாக உள்ள வந்தாங்க. யாராக உள்ள வந்தாங்க? யாருக்கு? யோசேப்புடைய சொந்தக்காரர்களாக. 3வது, விருந்தினராக வந்தாங்க. யாராக வந்தாங்க? விருந்தினராக. யாருக்கு? பார்வோன். ஆமென் சொல்லுங்க. அப்போ உள்ள வருகிற போது விருந்தினர், உள்ள வருகிற போது சொந்தக்காரன், உள்ள வருகிற போது சுதந்திரவாளி. ஆனா இப்போ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அடிமைத்தனத்துக்குள்ளே. கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. சுதந்திரமா வந்தவன், சொந்தக்காரனா வந்தவன், விருந்தாளியா வந்தவன் எப்படி ஐயா அடிமையாலாம்? இந்த எகிப்துக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்தான். இவங்க இங்க வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க. அவன் பேர் என்ன? யோசேப்பு. யோசேப்பு இங்க உள்ள வருகிற போது யாராக வந்தான்? அடிமையா வந்தான். சொல்லுங்க. உள்ள வருகிற போது அடிமை. ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு அவன் யாராக மாறினான்? சுதந்திரவாளியாக, அந்த தேசத்துக்கு சொந்தக்காரனாக, அந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாறினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அடிமை ஒரு நாட்டுக்குள்ள வந்து அந்த அடிமை அந்த நாட்டினுடைய சொந்தக்காரனாய் மாறுகிறான். அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா? அப்ப அவனுக்கு சொந்த பந்தம் வந்துருச்சா இல்லையா? சொந்தக்காரனாய் மாறுகிறான், அதிகாரியாய் மாறுகிறான். ஆனா சொந்தக்காரனா வந்தவன், சுதந்திரவாளியா வந்தவன் யாரா மாறுகிறான்? இதுக்கு 2க்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடிமைத்தனத்தில் எப்படி என்னென்ன அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாருங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுங்க. இங்கே இவன் அடிமையாக வந்தபோது அவனுக்கு ஒரு ஆஃபர் வைக்கப்பட்டது. அடிமைக்கு ஒரு ஆஃபர். யாருக்குங்க? அடிமை. என்ன ஆஃபர் தெரியுமா? ஒண்ணுமில்லப்பா, எங்க வீட்டுக்காரருக்கு சரியில்லை, நீ என் கூட இருந்தீங்கன்னா போதும். இதுதான் ஆஃபர். இந்த ஆஃபரை தம்பி என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டார். அந்த ஆஃபர் எனக்கு தேவையில்லை. அந்த ஆஃபர் அவர் எடுத்திருந்தாருன்னா ஒருவேளை அந்த அம்மா
அந்த ஆஃபர் எப்படி கொடுத்துருக்கோம்? லைஃப் டைம் ஆஃபரா கூட கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த லைஃப் டைம் ஆஃபர் இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த லைஃப் டைம் ஆஃபரும் ஓனா. என்னன்னா சென்னை பாஷையில சொன்னா ஓனா. எனக்கு அப்படி ஒரு ஆஃபர் தேவையில்லை. அந்த ஆஃபரை வேணான்னு வச்சதுனால அவன் யாரா மாறினான்? அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனா மாறினான். ஆரம்பத்தில் அவன் அந்த வேண்டான்னு வச்சதுனால கொஞ்சம் உபத்திரவத்தை அனுபவித்தான். இந்த உலகத்துல சில நேரங்களில் சில ஆஃபர்கள் நம்மளை தேடி வரும். வாலிபர்களை தேடி மட்டும்தான் இப்ப அந்த ஆஃபர்லாம் வரும்னு இல்லை. இது மட்டும்தானா? நீ எத்தனையோ ஆஃபர்கள் இந்த உலகத்துல இருக்கு. தேவ பிள்ளையை இழுத்து கீழே வைக்கிறதுக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க யாரும் இந்த உலகத்துக்கு போகக்கூடாது. சாத்தானுக்கு நம்ம மேல என்ன பிடிக்கும்? சாத்தானுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நாங்க ஒத்துக்காயிடுவேன். நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்ப என் கூட பேசுறதுக்கு யாரு இருக்கா? யாரு கேட்கிறா? நம்ம உடனே அதுவும் சரிதான். இந்த நாட்பா நம்ம நண்பனா தாயா பிள்ளையா பழகிட்டு நான் மட்டும் அங்க போறதா? சரி, நீ இருக்கிற இடத்துக்கு நானும் போலாமா? நரகத்துக்கு போலாமா? வேற எங்க போலாம்? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க. அப்பவும் ஒரு சில கையெல்லாம் கீழே தான் கிடையாது. நாங்க வரல, இங்க ஊட்டமா திட்டோம். வீட்டம்மா திட்டினாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்துக்கு வரேன்னு சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க. யோசிக்கிறாங்க, ஒருவேளை பரலோகத்திலும் இப்படி திட்டுவாளோ? அல்லேலூயா சொல்லுங்க. திட்டுறவங்கள பரலோக வாசலுக்குள்ளே விட மாட்டாங்க. திட்டுறவங்கள, கோபப்படுறவங்க, வைராக்கியம் காட்டுறவங்க, சண்டை போடுறவங்க, முறுமுறுக்கிறவங்க, புலம்புறவங்க, எப்ப பார்த்தாலும் அந்த கேஸ் எல்லாம் உள்ள. ஏன்னா அங்க எந்த கிடையாது, அழுகையும் வாக்கடிப்பும் அங்கே இல்லை. வேற எங்க இருக்கு? நரகத்துல இருக்காங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? போகணுமா வேண்டாமா? போகணும். அப்படின்னா இந்த உலகம் தருகிற எந்த ஆஃபரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா நாங்க செல்போன்ல போட்டிருக்கிற ஆஃபருக்கு என்ன பாஸ்டர் பண்றது? செல்போன்ல ஆஃபர்ல தான் நம்ம போட்டாங்கன்னு வேற வழி கிடையாது. நான் சொல்லுகிறது வாழ்க்கையில வருகிற ஆஃபர் பற்றி பேசிட்டு இருக்கேன். அப்போ இங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆஃபருக்கு அவன் என்ன செய்தான்? அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேண்டாம்னு வச்சதனால கர்த்தர் அவனை எங்க ஆசீர்வதித்தார். அவனோட கர்த்தர் இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவனை அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனாய் மாற்றினார், அந்த நாட்டுக்கு அதிகாரியாய் மாற்றினார். சாதாரண அதிகாரி இல்லைங்க, சாதாரண அதிகாரி இல்ல, ஸ்பெஷல் அதிகாரி, ஸ்பெஷல் ஆபீசர். தெரியுமா உங்களுக்கு? யோசேப்புக்கு ஒரு சீட் கொடுக்கப்பட்டது இல்லையா? அந்த சீட்டு நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி யாராவது அந்த சீட்ல ஆட்சி பண்ணாங்களா? அந்த சீட்ல அப்படி ஒரு சீட் அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அப்படி ஒரு அதிகாரம் யாருக்காவது இருந்துச்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. யாரோ ஒரு பழைய ஒருத்தனை தூக்கி வெளியில தள்ளிக்கிட்டு அந்த இடத்தை நீ காலி பண்ண, இது யோசேப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தனை தள்ளிக்கிட்டு கொண்டு வந்து ஆண்டவர் அந்த பார்வோன் என்ன செய்யல, அந்த இடத்துல வைக்கல. பார்வோனுக்காகவே, யோசேப்புக்காகவே பார்வோன் ஒரு புதிய ஸ்தானத்தை உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அவருக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு அந்த இடத்துல வைக்கிறது இல்லை, உனக்காகவே கர்த்தர் ஒரு புதிய ஸ்தானத்தை உருவாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஆண்டவர் புதியவைகளை செய்வார். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். புதியவைகளை செய்கிற தேவன். ஆமென். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு புதிய ஸ்தானத்தை கொடுத்தார். இங்க அவன் சொந்தக்காரனாய் அதிகாரியாய் நின்று கொண்டிருக்கிறான். அவன் விரல் அசையாம யாருமே செய்யக்கூடாது. அந்த கூட்டத்தில் யார் இருக்கா தெரியுமா? இவனுக்கு ஏற்கனவே ஒருத்தி ஆஃபர் கொடுத்தாலே அவனோட அவ ஆஃபர் எடுத்திருந்தா அவ சொல்ற சொல்லுக்குதான் இவன் செய்து ஆகணும், கட்டுப்பட்டு ஆகணும். அவ விரல் அசையாம இவன் செஞ்சிருக்க முடியாது. ஆனா அந்த ஆஃபரை வேண்டாம் தூக்கி தூரப்பட்டதனால, அந்த பாவத்தை அவன் நிராகரித்ததினாலே, அந்த பாவத்துக்கு அவன் விலகி ஓடினதினாலே இப்ப அவன் விரல் அசையாம அவ அணுக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்னு முடிவு பண்ணிக்கங்க. ஆனா அதே நேரத்துல 70 பேர் உள்ள வந்தாங்க, அவங்கள கொண்டு போய் கோசேன்ல உட்கார வச்சாரு. இப்ப கோசேன்ல இருக்கிற செழிப்பெல்லாம் பார்த்த உடனே ஆஹா, இது போல ஒரு செழிப்பு இனி கானான்ல வருமா? ஏற்கனவே கானான் வறண்டு கிடக்கு, அங்க பெரிய மணல்காடா இருக்கு,
மக்கள் கோசேன்ல செட்டில் ஆயிட்டாங்க. எங்க ஒரு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க போறீங்க, பஞ்சம் முடிஞ்சிட்டா என்ன செஞ்சிருக்கணும்? திரும்பி ஊருக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த மக்கள் வந்தாங்களா? இல்ல. வேலை முடிஞ்சது, வந்தா ஏதோ கஷ்டகாலம், பஞ்சம் முடிஞ்சது, பஞ்சம் முடிஞ்சிருச்சு, இனி கிளம்புவோம், நம்ம நாட்டுக்கு போவோம்னு போயிருக்கணுமா இல்லையா? போகாம எங்க ஆடு மாடுகளுக்கு இங்க நல்ல பசுமையா, நம்ம ஆடு மாட்டை மட்டும் தான் பார்க்கிறோம், ஆடு மாடுகளை மட்டும் தான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டைம் வேற போயிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து யோசுவா அந்த தேசத்துக்குள்ள புகுந்து அந்த உள்ள வரும்போது, சுதந்திரித்து உள்ள வருகிற போது, ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், இந்த மனாசே கோத்திரம்னு ஒரு 2.5 கோத்திரம் இருக்கு பாருங்க. எத்தனை கோத்திரம்? 2.5 கோத்திரம். அவங்க நதிக்கு இந்த கரையில சமவெளியில நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? இருந்துக்கிறோம். ஏன்? அந்த பகுதி எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். எங்க ஆடு மாடுகளுக்கு, எங்களுக்கு நிறைய ஆடு மாடு இருக்கு, எங்க ஆடு மாடுகளுக்கு இது தேவையான இடமா இருக்கு, ஆராதனைக்கு தேவையான இடம்னு சொல்லல. நம்ம பல நேரங்கள்ல பல சௌகரியங்கள்ல நமக்கு தேவையானபடி நம்ம வாழ்வாதாரத்துக்கு கணக்கு பண்ணி தான் நம்ம பார்க்கிறோமே தவிர தேவனை ஆராதிக்கிற காரியங்களில் நம்ம கவனம் வைக்கிறது இல்ல, ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்குறது இல்ல. நான் அந்த வீட்டுல குடியிருந்தா எனக்கு ஜெபிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். யாராவது ஜெபிக்க வசதியா வீடு தேடுறோமா? தண்ணி இருக்கா, பக்கத்துல பிரச்சனை எல்லாம் இருக்கா, வண்டி வசதி இருக்கா, இதை தானே பார்க்கிறோம். ஜெபம் பண்றதுக்கு வசதியா இருக்கான்னு என்னைக்காவது மனசாட்சி தட்டு சொல்லுங்க. இனி என்ன பண்ண போறீங்க? இனி வீடு பார்த்தா எப்படி வீடு பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற வீடு, ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற வீடு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தொந்தரவு இல்லாத இருக்கிற வீடு இருந்தா மட்டும்தான் நான் அந்த வீடை எடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. ஆமென். சோத்திரம். இங்க கோசன்ல செழிப்பை பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இந்த ஆஃபர் போதும்னு நினைச்சா அடிமை, அவன் ஆஃபர் வேணாம்னா அதிகாரி ஆயிட்டான், இவன் ஆஃபர் போதும்னா அடிமை ஆயிட்டான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த உலக சந்தோஷம் போதும், இந்த உலகத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம் போதும், இந்த உலகத்துல இருக்கிற நன்மை போதும்னு நினைச்ச நீங்க அடிமைதான். நீ மட்டும் இல்ல, உன் தலைமுறை அடிமை ஆகி போயிடும். அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தினுடைய நன்மைகளை குப்பையா நினைச்சு தூரம். பவுல் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நான் என்ன எப்படி நினைக்கிறேன்? குப்பையும் நஷ்டமா நினைக்கிறேன். ஏன் நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம், நஷ்டம் வருது, அதை தொடர்ந்து செய்வோமா? நமக்கு ஒரு வியாபாரம் பண்றோம், நஷ்டம் வருது, செய்வோமா? அந்த பிசினஸ் எடுப்போமா? நஷ்டம்னு தெரிஞ்சதை தூக்கி போட்டுக்கிட்டு போறவன் தான் புத்திசாலி. லாபம் இருக்கிறத எடுத்துக்கிறவன் தான், சொல்லுங்க, லாபம் இருக்கிறத எடுத்துக்கிறவன் தான், நஷ்டம்ன்றத தூக்கி தூர போட்டுக்கிட்டு லாபத்தை எடுக்கிறவன் தான் புத்திசாலி. ஆனா லாபம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நஷ்டம் உள்ளதெல்லாம் இருக்கட்டும்னு நஷ்டத்தை தூக்கி தான் பாக்கெட்ல போட்டுக்கிறவன் நான் புத்திசாலின்னு சொன்னா நீங்க அவனை பார்த்து என்ன செய்வீங்க? சிரிப்பீங்க. ரைட்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், ஒருபடி மேல போய் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், லாபம்ன்ற. செத்தவங்க யாராவது இருக்கீங்களா? யா கை தூக்கி காட்டு பார்க்கலாம். 1 2 3 அர்த்தம் புரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குனாங்க. 4 ஆமா, ஒன்னொன்னா தூக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பல்பு எரியுது. சரி, சோத்திரம். ஞானஸ்நானம் என்கிற ஒரு கட்டளைக்குள்ள நீங்க பழைய மனுஷன் என்ன செய்திருப்பீங்க? கலைந்து போட்டிருப்பீங்க. அல்லது அந்த பழைய மனுஷன் செத்து போய் புதிய மனுஷனாக உயிரிழந்து வந்திருப்பீங்க. ரைட்டா? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் செத்தவங்க? அப்ப இதுல நிறைய ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஆட்கள் இருக்காங்கன்னு தெரியும். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் எதுக்கும் பழைய பாவத்துக்கு என்ன செய்திருக்கணும்? செத்துருக்கணும், நீதிக்கு பொழைச்சிருக்கணும். ஆனா நம்மில் பலரும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பழைய மனுஷன் உயிரோட வாழ்ந்து கொண்டே இருக்கான். அந்த பழைய சுபாவம், அந்த பழைய கோபம், அந்த பழைய வைராக்கியம், அந்த பழைய முறுமுறுப்பு. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள்ல வசனத்தை சொல்லி திட்டுவோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பாத்திரத்தை அடிப்போம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாட்டு புத்தகத்தை எடுத்து அடிப்போம். இல்லையா? நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் மாறி இருக்குது, அவ்வளவுதான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல இருக்கிற காமாட்சி அக்காகிட்ட போய் உட்கார்ந்து அந்த பக்கத்து வீட்டு லட்சுமி அக்காவை பத்தி நம்ம குறையா சொன்னோம். இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எலிசபெத் அக்கா போய் பக்கத்துல போய் உட்கார்ந்து எஸ்தர் அக்காவை குறிச்சு குத்தமா சொன்னோம். சோ நம்ம எப்படி மாறி இருக்கிறோம் பத்தியில? என்ன மாற்றம் வந்திருக்குது பத்தியில? அப்ப செத்தமான்னு கேட்டா செத்தோன்னு சொல்றோம், ஆனா இன்னும் பழையவன் எப்படி இருக்கிறான்? உயிரோட இருக்கிறான். பவுல் சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம்.
நான் அங்க போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். பரலோகத்தை வாஞ்சிக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம் உள்ளாருங்க. எதுக்கு? மரணத்துக்கா பரலோகத்துக்கா? பரலோகத்துக்கு. மரணம் முன்னால வந்தா அது வழியா போயிடும். இல்ல கிறிஸ்து முன்னாடி வந்தா கிறிஸ்து. நான் ஆசைப்படுறேன் நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுடைய வருகையில காணப்படும். நம்ம எல்லாரும் காணப்படும். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில நம்ம எல்லாரும் ஒண்ணா போயிட்டோம். ஆமென். போகணுமா வேண்டாமா? போகணும். அதுக்கு ஆசைப்படுங்க, அதுக்கு வாஞ்சிங்க, அதுக்கு ஆசைப்படுங்க, அதுக்கு என்ன செய்யணும் முயற்சி எடுங்க. அதுக்காக நீங்க என்னென்ன நஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. அதுக்காக நீங்க எதை வேணாலும் சகித்துக் கொள்ளுங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். இங்க யோசேப்பு உள்ள வந்து தனக்கு வந்த ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு வச்சதனால அதிகாரியானா. ஆனா உள்ள வந்த இஸ்ரவேல் ஜனம் 70 பேரும் வேண்டான்னு வைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை இது எங்களுக்கு போதும்னு நினைச்சதுனால அடிமைகளானார்கள். இப்ப இவர்களை விடுவிக்கணும். ஏன் இவர்கள் அங்கிருந்து புலம்புகிறார்கள், இங்க இருந்து கதறுகிறார்கள், இங்க இருந்து அழுகிறார்கள். இவருடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேட்கிறார். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு இவர்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவரால் தாங்க முடியாம என்ன ஒரு மனதிற்கும் உள்ளவராச்சே. ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய காரியத்தில் அடிமைப்பட்டு எழுத முடியாம, ஏதோ ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு எழுத முடியாம, ஏதோ ஒரு சாபத்துக்கு உட்பட்டு எழுத முடியாம, மேல வர முடியாம, வெளியில வர முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தால் காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ ஆண்டவருடைய சமூகத்துல கதறுவாயானா, நீ ஆண்டவருடைய சமூகத்துல கூக்குரலிடுவாயானா, உன் கூக்குரலை கேட்க என் ஆண்டவர் தயாரா இருக்கிறார். உன் கதறலை கேட்டு உனக்கு இறங்கும்படி என் ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, எனக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டு போனேன், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு போனேன், என்னை விடுவியும் என்று யாரெல்லாம் நம்ம அழுகிறோமோ கதறுகிறோமோ அவரிடத்துல கூக்குரல் எடுக்கிறோமோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். இவருடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் மோசே அனுப்பினார். மோசே வந்தார். 10 வாதைகளை அனுப்பி அந்த தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வராங்க. கடைசி வாதை 9 வாதைக்கு பயப்படாதவன் 10வது வாதைக்கு பயந்தான். எது தெரியுமா? தலைச்சன் பிள்ளைகள சங்காரம் பண்ணுவதில் பயந்தான். தலைப்பிள்ளை சங்காரம் என்று ஒன்று சம்பவித்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனையில் இருக்கிற ராஜாவினுடைய தலைப்பிள்ளை முதல் சிறைச்சாலையில் கிடக்கிற அடிமையின் தலைப்பிள்ளை வரைக்கும் மரித்தார். ஆண்டவர் தம் ஜனத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, தன்னுடைய தலைமுறையை வெளியே கொண்டு வருவதற்கு அடிமைப்படுத்தினவனுடைய ஒரு தலைமுறையை போட்டு தருகிறார். அடிமைப்பட்டவனுடைய தலைமுறையை காப்பாற்றுவது. கொரோனாங்கிற வாதைக்குள்ள நம்ம எல்லாம் அடிமைப்பட்ட அப்படியே வெளியில வர முடியாம அடங்கி ஒடுங்கி கிடந்தமே. எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, லட்சக்கணக்கில் மக்கள். நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த 20 தாண்டி 21 கொண்டு போக விரும்புகிறார். கூக்குரலை கர்த்தர் கேட்டார். உன்னுடைய சகல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அதனால அவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனம் அங்கிருந்து வெளியில வரணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? எகிப்தினுடைய தலைப்பிள்ளையை போட்டு தள்ளுகிறார். ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி, ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது தலைமுறைகள். ஜனத்திரட்சி ராஜாக்களுக்கு மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களை அங்கிருந்து விடுவிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த ஜனத்தை காப்பாற்றுறதுக்கு அங்க ஒருத்தனை போடுகிறார். உங்களுக்காக எனக்காக எதை வேணாலும் ஆண்டவர் வேண்டாம்னு இருப்பார். ஏன்னா நம்மளாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனமாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சொந்த ஜனமாய் அழைக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்காக எதை வேணாலும் ஆண்டவர் இழப்பார். ஆனா உங்களை இழக்க அவர் விரும்புவதில்லை. ஆமென். நீங்க சரியான ஆவிக்குரிய யூதர்களாக, இஸ்ரவேலர்களாக, யாக்கோபின் சந்ததிகளாக, விசுவாசத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கும் பட்சத்தில் உங்களை நீ அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. உங்க தலைமுறை சந்தோஷிக்கும். உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்ச தலைமுறை வேதனை. நான் சாபம் போடல, சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க உங்க கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, உங்க கம்பெனியில கடுமையா உழைக்கிறீங்க, உங்களுக்கு வருமானத்துல உயர்வை தரல, உங்க பதவியை உயர விடல,
உங்களை மேல வரவிடல, உங்க மேலதிகாரிகள் உங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறார்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை உயர்த்தும்படிக்கு கை வைக்க வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் கையை வைப்பார். அல்லேலூயா. எனக்கு உயர்வை தருவதற்காக என் ஆண்டவர் அந்த அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இப்ப இந்த ஜனத்தை, இந்த தலைமுறை அங்கிருந்து வெளியில கொண்டு வந்து விடுவித்து என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். தலைப்பிள்ளை சங்காரத்தை நடத்தி ஆண்டவர் அந்த ஜனத்தை வெளியில கொண்டு வருகிறார். இது புறப்பட்ட நாளிலே நடந்த அதிசயம். எங்கிருந்து புறப்பட்ட போது? எகிப்திலிருந்து புறப்பட்ட. இரண்டாவது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிற போது ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி, எவனும் புகுந்து எடுக்கக்கூடாது. எப்படி? ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்களா போய் என்ன செய்யக்கூடாது? அவன் வீட்டுக்குள்ள புகுந்து எடுத்து வரக்கூடாது. கேட்டு வந்தீங்க. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்னென்ன வேணுமெல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஆளுங்க இங்கே பார்த்து வச்சிருந்தாங்க. அந்த அக்கா கழுத்துல கிடந்தது, இந்த அக்கா மூக்கில் கிடந்தது, அவ வீட்டில் பயன்படுத்தின பாத்திரம், அவ வீட்டில் வச்சிருந்த அந்த கம்பளி எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. வெள்ளி உடைமைகள், பொண்ணுடைமைகள், என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து வச்சுட்டு நேரம் இருக்கிறாங்க. ஏக்கா நீ போன வாரம் கல்யாணத்துக்கு வரும்போது ஒன்று போட்டிருந்தீங்களாமா, அதை கொண்டா நீங்க காலி பண்ணி தந்தா போதும், எல்லாத்தையும் கலத்தி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், தலைமுறையில் முதலாவது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது வந்த இரண்டாவது ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில் ஒரு அதிசயம். மேக்சிமம் எல்லாரும் பொருளாதாரத்தில் தகர்ந்து போயிருக்கும். ஆமென். சாத்தான் எல்லாருடைய பொருளாதாரத்திலும் கை வச்சுட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கடுமையா உழைச்சாங்க. ஆனா சம்பளம் கிடையாது. கடுமையா உழைச்சாங்க, வருமானம் இல்லை. சாப்பாட்டுக்கு ஏதோ கிடைச்சது வச்சு சாப்பிட்டோம், இருக்கிறத தின்னோம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை. ஆனா என் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கு வட்டியும் முதலுமா நீ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். நீங்க இழந்த அத்தனை பொருளாதாரத்தினுடைய நன்மைகளை தருவதற்கு என் ஆண்டவர் மேலே என் மேல ஆசையா இருக்காரு. ஆமென். நம்ம செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்க்கணும், மனுஷன் நோக்கி பார்க்க கூடாது. யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் நன்மை வழங்காத. இப்போ இந்த ஜனத்தை வெளியில கொண்டு வரும்போது எல்லாம் என்னென்ன கேட்டு வாங்கணும், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தோட வெளியே வந்தாங்க. இந்த இரண்டாவது அதிசயம். மூணாவது அதிசயம் நடந்தது. நேரம் கொண்டு செங்கடலை நிறுத்திட்டாங்க. எதிரில் பின்னாடி, முன்னாடி பார்த்தா செங்கல், பின்னாடி பார்த்தா பார்வனுடைய சேனை. அங்க போனா தண்ணீர் விழுந்துருக்கும், அங்க போனா தண்ணீர் விழுந்துருக்கும், இங்க போனா இவனை வெட்டி போட்டுருவான். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஜனம் அப்படியே குளிக்குது. கூட்டிட்டு வந்தவரை போடுகிறான்னு எல்லாரும் கல்லத்தை கேட்டு யாருக்கு முன்னாடி இருக்கிறான்? மோசைக்கு முன்னாடி. யாரை போடுறது போய் விழுங்க. இவங்களை கூட்டிட்டு வர சொன்னது யாரு? இவங்களை வெளியில கூட்டிட்டு வர சொன்னது யாரு? கர்த்தர். ஆனா இவங்க யாருக்கு விரோதமா கல் எடுத்தாங்க? நம்ம பல நேரங்களில் உங்களை ரட்சித்தது யாரு? உங்களை ரட்சித்தது யாரு? உங்களை பரிசுத்தப்படுத்தினது யாரு? உங்களை அபிஷேகித்தது யாரு? உங்களை நீங்க போஷிக்கிறது யாரு? பரலோகத்துக்கு வாங்க போவோம்னு கூப்பிட்டது யாரு? ஆனா நீங்க கல் எடுக்கிறது யாருக்கு நேரம்? அவர் இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறார். கூட்டத்தில் ஒரு அம்மா யோசிக்குது, வரும்போதே அந்த தம்பி நம்ம ரகசியத்தை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டானோ, கரெக்டா சொல்றாரு. பாஸ்டருக்கும் பழைய மாதிரியே கிடையாது. பழைய மாதிரியே இருக்க முடியுமா? உடனே கல் தூக்குறதா? தைரியம் உண்டுன்னா ஆண்டவர் தூக்கு பார்க்கலாம் முடியுமா? தூக்கிடுவீங்களா? அந்த பக்கம் போனா செங்கடல், இந்த பக்கம் பார்வோம். கல்ல தூக்குறது யாருக்கு நேரம்? மோசைக்கு நேரம். மோசை இப்ப என்ன பண்றாரு? எனக்கு ஒரு கல்ல கொடுங்க, நான் அவரை தூக்கி போட்டு எறிகிறேன். ஆண்டவருக்கு நேரம் கல் தூக்குனாரா? மோசை என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவருக்கு நேரம் தன் தடியை நீட்டினார். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் அப்படி பார்த்தோம்னா ஆண்டவர் சொன்னார், தடியை தூக்கி கடலுக்கு நேரம் நீட்டு. தடியை தூக்கி எங்க காட்டணும்? எங்க காட்டணும்? எங்க காட்டணும்? இப்ப இவங்க தப்பிச்சு போறதுக்கு பிரச்சனையா இருக்கிறது என்னது? என்னது? அப்ப யாருக்கு நேரம் கையை நீட்டணும்?
பிரச்சனைக்கு நேரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு பிரச்சனை வந்தோட பொண்டாட்டியை போட்டு தாக்கப்படாது, புருஷனையே குறை சொல்லக்கூடாது, பிள்ளைகள் மேலேயே பழியப்படக்கூடாது, அப்பா அம்மா மேலேயே குற்றம் சொல்லக்கூடாது. அப்ப நம்ம யாரை குற்றம் சொல்லணும்? அல்லேலூயா. பிரச்சனை முன்னாடி நிக்குதுன்னா கல்ல பிரச்சனைக்கு நேரம் நிறுத்தி தூக்கி இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? மோசைக்கு நிறுத்துறோம். அவர் ஜெபிக்கல, அதுதான் என் வீட்டுல பிரச்சனை. இவர் ஒழுங்கு ஆராதனைக்கு போகல, அதான் பிரச்சனை. அவ பைபிள் படிக்கல, அதனாலதான் பிரச்சனை. நீ பைபிள் படிச்சியா? அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று யாருக்கு நேரம் நம்ம கை நீட்ட போறோம்? பிரச்சனை. அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் அந்த மோசே தன்னுடைய வடியை, தன்னுடைய தடியை, தன் கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டின போது அந்த செங்கடல் ரெண்டாய் பிளந்து அங்கிருந்து வெளியில கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது அதிசயம், அவர்களை வெளியில கொண்டு வந்தது ஒரு பெரிய அதிசயம்னாலும் கூட அதோட பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. இவர்களை இதுவரை அடிமைப்படுத்தி, இவர்களை இதுவரை கொடுமைப்படுத்தி, இதுக்கு முன்னால இதே இஸ்ரவேல் பிள்ளைகளை, இவர்களுடைய குழந்தைகளை நைல் நதியில தூக்கி போட்டு அந்த குழந்தைங்க தண்ணிக்குள்ள விழுந்து தண்ணி குடிச்சு சாகிறத பார்த்து சிரிச்சு சந்தோஷிச்ச அந்த சேனை வீரர்கள், அதிகாரமுடையவர்கள், படை வீரர்கள், இப்போ ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள கொண்டு வந்து முக்கி இஸ்ரவேல் ஜனத்தை அக்கறைக்கு கொண்டு வந்து இவர்களை தண்ணிக்குள்ள முங்க வச்சு தண்ணி குடிக்க வச்சார். இப்போ இந்த படை வீரர்கள் எல்லாம் தண்ணி குடிச்சு சாகறான். இஸ்ரவேல் ஜனம் வெளியில நின்று பார்க்கறான். தேவ பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக எழுப்பி உன்னையும் உன் தலைமுறையை நாசம் பண்ணுவதற்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், கவலைப்படாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன் தலைமுறையை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து, இன்னைக்கு இந்த உலகம் தலைமுறையை அடிமைப்படுத்தி இருக்கலாம், இயற்கை உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், இந்த பூமியில இருக்கிற அநேக பாவங்கள் நம்முடைய தலைமுறை அடிமைப்படுத்தி இருக்கலாம். இரவெல்லாம் என் பிள்ளை முடிச்சிருக்கா, இரவெல்லாம் என் பையன் வாட்ஸ்அப்லயே இருக்கா, ஃபேஸ்புக்லயே இருக்கா, தேவையில்லாத கான்டாக்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, பிள்ளைய அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தலைமுறை விட்டு வைக்க போகிறார், குடும்பத்தை கத்தர் விட்டு வைக்க போகிறார். எவ்வளவு சம்பாதித்து பிரயோஜனம் இல்லை, ஓடி ஓடி உழைத்தும் ஒரு பொத்தல் பையில போடுவது போல எவ்வளவு சம்பாதித்தும் லாபம் இல்லை, மிச்சம் இல்லை. பொருளாதாரத்தில் நஷ்டம், பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பொருளாதாரத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. இந்த உலக அதிகாரம் உனக்கு எதிராய் நீ ஆராதிக்க கூடாது, நீங்க கூடி ஜெபிக்க கூடாது, நீங்க வீட்டுல பைபிள் வாசிக்க கூடாது, நீங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுங்கிற அதிகாரங்களுக்கு எதிராக நிற்கிறதோ, என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை தண்ணி குடிக்க வச்சவனை உங்க முன்னாடி தண்ணி குடிக்க வைக்க போகிறார். உங்களை வேதனைப்படுத்தினவர்களை உங்க முன்னாடி உன் துன்மார்க்கனுக்கு வருவதை உன் கண் காணும். எத்தனை பேர் பிரச்சனைக்கு நேர கை நீட்ட போறீங்க? பிரச்சனைக்கு நேர, மனுஷனுக்கு நேர கை தூக்காதீங்க, பாஸ்டருக்கு நேர கையை தூக்காதீங்க, சபை மூப்பருக்கு நேர கையை தூக்காதீங்க, உன் புருஷனுக்கு நேர கையை நீட்டாத, உன் மனைவிக்கு நேர கையை நீட்டாதீங்க. ஐயா, உன் பிள்ளைகள் எதுக்கு எடுத்தாலும் என் பிள்ளை, அந்த பையன் அவன் பிறந்த நேரம், அவ வந்த நேரம் சொல்லாதீங்க. பிரச்சனைக்கு நேர கை நீட்டுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கு, அதுக்கு நேர கையை தூக்குங்க. கர்த்தர் நீங்க அதில் விடுதலை தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல நீங்க கை தூக்கி நிற்கிறீர்களோ, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உன் தலைமுறையில ஒரு விடுதலையின் அதிசயம், உன் பொருளாதாரத்துல ஒரு விடுதலையின் அதிசயம். ஆமென், ஸ்தோத்திரம். கடைசியாய் உனக்கு விரோதமாய் உன்னை எழுப்ப விட மாட்டேன் என்கிற அதிகாரங்களில் இருந்து உனக்கு ஒரு விடுதலையின் அதிசயம் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக.